எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு வராதவர்கள் கோழைகள் என்று RS பாரதி குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி பேட்டியளித்திருக்கிறார். அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு வந்தவர்கள் வீரர்கள், வராதவர்கள் பயந்தாங்கொள்ளிகள் என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அழைப்பு விடுக்கப்பட்டும் கூட்டத்திற்கு வராத கட்சிகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? வராதவர்களை பற்றி வந்தவங்களே அதிகமா இருக்கிற போது வராதவர்களை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம்? அதாவது வந்தவர்கள் பெருந்தன்மையோடு வந்திருக்கிறார்கள், வரவேற்கிறோம், ஜனநாயக உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. மற்றவர்கள் ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக பயந்து கொண்டு வெளிப்படை எம்பானிய பயந்தாங்கொழிகள் வரவில்லை, வீரர்கள் வந்தார்கள். இது வேறு நேரடியாக செய்ய முடியாததை மறைமுகமாக செய்ய போகிறார் என்பதுதான் எல்லாருடைய கருத்தும். ஏறத்தாழ அங்கே பேசிய அத்தனை கட்சி தலைவர்களும் இது எஸ்ஐஆர் என்பது மட்டுமல்ல, NRCயை கொண்டு வருவதற்கு குடியுரிமையை கொஸ்டின் பண்ணுவதற்குரிய ஒரு சதி, திட்டமிட்ட சதி, கான்ஸ்பிரசி என்றே சொன்னார்கள். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு இருக்கு, அதுல ஆதாரம் எடுத்துக்க சொன்னாங்க. ஆனா அதையே பிரதான ஆவணமா தேர்தல் ஆணையம் கையில எடுத்துக்கல. அப்படி இருக்கிறப்ப நீங்க மீண்டும் நீதிமன்றம் போவேன் அப்படின்னு சொல்றது என்ன வகையான தீர்வு தரும்? நீதிமன்றத்துக்கு கடைசி இடம் அதுதான். அந்த நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நாம் எதையும் தீர்க்க முடியும். ஆகவே நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இந்த எஸ்ஐஆர் விசாரணையில் இருக்கிற போதே ஏன் இந்த அவசரம் என்பதை வழக்கு போடுகிற போது வழக்கறிஞர்கள் இதை ஒரு பாயிண்டாக வைப்பாங்க. When the case is pending before the Supreme Court, what is the urgency for the Election Commission to implement it in wherever elections are going to happen within a month?